பவ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாம்மா நாங்கள் பண்ணுறது? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டும். இவர் நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7ரை சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சிலர் விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் ஒரு சிலர் இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வக்ரமாகும்பொழுது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை செய்து கொள்ளலாம்? கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம்னு சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை பெறப்போகிறாங்க என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக பதிவை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. துலா ராசி துலா லக்னத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள். துலா ராசிக்கு இந்த காலகட்டம் சனி 5, அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. ஒருவர் ஒரு வாழ்நாளில் ஒரு நிலையிலிருந்து முன்னேறி வரணும் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாக இருக்கா,
ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே பார்க்குறதுல என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம், நம்முடைய வாழ்நாள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு இறைவனுடைய அருளில் இருந்து 5ஆம் இடம் என்ன நம்மளுக்கு குலதெய்வத்தோடைய அருளில் இருந்து நமக்கு ஒரு வேலையில் ஒரு பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுலேருந்து இதெல்லாமே வந்து நம்மளை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்துலேருந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த 5ஆம் இடம் தான். நம்ம போடக்கூடிய திட்டங்கள் சிறப்பாக வெற்றி அடைவதற்கு இந்த 5ஆம் இடமும் ஒரு காரணமாக இருக்கும். நம்ம நல்லா சிந்திக்கணும் இல்லையா? சிந்திக்கும் போது தான் அங்கே வந்து சிறப்பாக செயல்படும். அப்படி இருந்த துளாராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வக்ரமாகி நிறைய பிரச்சனைகள், தொழிலையே விட்டுட்டு வந்துடலாமா, ரொம்ப வேலை பல. இதற்கிடையில் குருவும் வந்து வக்ரம் ஆகிட்டார். 8ல் இருந்த குரு இப்போ வக்ரமாகவும் இருக்கிறார். அப்போ குரு 8ல் இருந்து இன்னும் வந்து கொஞ்சம் வந்து பலவித அப்படியே ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளே ஒரு உணர முடியாத சூழலே சென்று கொண்டிருந்தது துளாராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சுக்கரனுடைய வீடு நல்லா வந்து திட்டங்களை தீட்டுவதில் வந்து ரொம்ப சிறப்பானவர்கள். ஆனால் ஒன்று, இவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் என்றைக்குமே கவனம் இருக்கணும். ஏன்னா சனி இவருடைய ராசியில் தான் உச்சமாவார். அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அது சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் துளாராசி லக்னத்தில் பிறந்துட்டோன்னா நோய் தாக்கம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் உடற்பயிற்சியிலையும் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் சிறப்பாக இவங்க வந்து கடைபிடிக்கணும். இந்த காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தி இவங்களுக்கு தடைப்பட்டிருந்த அனைத்து நிகழ்வுகளையும் இப்போ வந்து செய்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் வந்து இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது, வேலையில் வந்து எனக்கு ஒரே வந்து ஒரு வேலை பளு, இதனால் வந்து ஒரு மன அழுத்தம் சோர்வு இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதையெல்லாம் உணர்ந்து கடந்து வரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்நிய பாஷை மொழி பேசுபவர்களால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் அனுகூலங்கள் கிடைப்பது, ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து அதே போல் ட்ரேடிங்கில் இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருந்தெல்லாம் ரொம்ப சிறப்பு. தொழிலில் வந்து எதனா எதிரிகள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா அவர்களெல்லாம் இனம் கண்டு இந்த காலகட்டம் வந்து அதை தானாக கடந்து வருவது. 8ல் இருக்கக்கூடிய குரு இப்போ வக்ரமாக வேற மாறி இருக்கிறாரு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட்டும் ராஜயோகன்ற மாதிரி இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் மாறுறதுனால அதற்கான ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், முற்றிலும் ஒரு புதிய சூழலில் வாழ்வது. இந்த காலகட்டம் வந்து தந்தை வழி உறவுகளில் இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி அந்த பொருட்கள், அந்த சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறது. அவருடைய அன்பை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்வது. புத்திர பாக்கியம் தடையாக இருந்தது, பிள்ளைகளெல்லாம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப தடமாக எங்களுக்கு அது வந்து நாங்கள் பண்ணவே முடியல, அவங்களுக்கு எதையும் எங்களுக்கு நாங்கள் நினச்சா கூட எதுவும் செய்ய முடியல, குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறோம் நடக்கலை அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான் அந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்களை வந்து இப்போ குழந்தைலாம் நிற்கலை, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட பொருள்களை வந்து ரொம்ப எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இந்த நீங்கள் குழந்தை பிறப்புக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் போதெல்லாம் இந்த பெட்டில் படுக்கிறத தவிர்த்துட்டு கோரைப்பாய் ஒன்று வாங்கி அதில் நீங்கள் படுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது ரொம்ப சுகமாக இருக்கும். உடம்பே சரியில்லைன்னா துளாராசி பாயில் படுப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்ல புத்திர பாக்கியெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா எங்கள் தாத்தாவே வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? உங்களுடைய 3 தலைமுறை உங்கள் வம்சாவளியில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் இல்லங்களிலேயே குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான மற்ற கிரக நகர்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கூடும். இப்போ என்ன விஷயங்கள்லாம் கவனம் இருக்கணும் அப்படின்னா தசாபுத்திலாம் சிறப்புனா வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் அனுசரித்து செல்லணும். வேலையில் கோபத்தை விட்டு வந்தோன்றது வந்து இருக்கக்கூடாது. இது மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் இருக்கும். அதில் பதவி ப்ரமோஷன்லாம் கிடச்சோன்னா ஒரு அலைச்சல் திளைச்சல் வேலை பலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே கடந்து வந்துடணும். மாணவர்களுக்கு நல்ல உயர்பிடிப்பு, மேல் பிடிப்பு, அதற்கான வங்கிகளில் ஒரு லோனு, ஒரு அகழ்வாராய்ச்சி கல்வி, ஒரு ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து ஒரு தொழில் கிடைத்து அதே போல் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பணவரவு, ஒரு சிலர் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு, நீண்ட காலமாக ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு உடல்நிலையெல்லாம் சரியில்லைன்னா அதற்கான ஒரு மருத்துவங்கள்லாம் ஒரு சிலருக்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலையில் கவனம். அவங்களோட இந்த கருத்து வேறுபாடு வர்றதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக ரொம்ப குதூகலமாக இருக்கும். எனக்கு தொழில் அங்கீகாரம் இல்லை, பேர்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம்
சொல்லலாம். உங்கள் கஷ்டப்பட்ட உழைப்புக்கான ஒரு நல்ல பலன் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். வண்டி வாகனங்கள் அதே போல் நம்ம வந்து ஒரு இரவு நேர பயணங்கள் இந்த காலகட்டம் தவிர்ப்பது நல்லது. இப்போ ஒரு மூத்த உறவாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு குழந்தையினுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது. ஒரு சிலருக்கு தசாபதிலாம் சிறப்பு இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் நிச்சயம் செய்து கொள்ளணும். ஒரு சிலர்லாம் வந்து நம்ம ஒரு நீண்ட தூர தல யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. யாரிடமும் பணத்தெல்லாம் வந்து கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. தொழிலுக்காக திடீர்னு எடுத்துகிட்டு போய் ஒரு முதலீடு போட்டேன், இல்லை ஒரு புதுசாக வந்து ஒரு சொல்கிறாங்க அந்த தொழிலில் முதலீடு பண்ணலாமான்றதெல்லாம் கொஞ்சம் அறிந்து ஆராய்ந்து செய்யணும். இந்த வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறுறதுலாம் இந்த காலகட்டம் கூடாது. ஒரு சனிதசா, சந்திர புத்தி, நம்ம ராகு கேதுக்கள்லாம் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சுப நிகழ்வு தடைகள்லாம் நீங்கிடும். தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் இருக்கும், பட்ஜெட்டு பற்றாக்குறை இருக்காது. அந்த லெவல் எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு முதலீடு செய்கிற விஷயங்களில், பணம் கொடுக்கல் வாங்கல, குடும்ப உறவுகளில், வாய் வார்த்தைகளில் இந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி வகர நிவர்த்தி துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே குருவும் வந்து நம்மளுக்கு வகரமானதுனால அனைத்து விதமான நன்மைகளையும் ரொம்ப சிறப்பாக அருமையாக எடுத்து கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், கடல் கடந்து வந்து போய் நம்ம தொழில் செய்கிறது, இல்லை வியாபாரம் செய்கிறது, அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது, அங்கே ஒரு தொழில் செஞ்சோன்னா அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது துளாராசிக்கு. துளாராசி இந்த காலகட்டம் சனிக்கிழமை மதியம் 1 to 2 ஒரு ஏழைகளுக்கோ இல்லது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கோ நம்ம வந்து ஒரு அன்னதானம் தாராளமாக செய்யலாம். ஒரு சாம்பார் சாதமோ, எலுமிச்சை சாதமோ, இல்லை வந்து அந்த ஒரு ஃபுல் மீல்ஸோ வாங்கி கொடுத்து அதில் வந்து ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் வைத்து தருவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சிவ வழிபாடு செய்யும்பொழுது இன்னும் வந்து உங்கள் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம். சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபுதிலாம் சிறப்பு இல்லைன்னா கூடுதலாக இந்த இஎன்டி சம்மந்தமான விஷயங்கள், அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் வந்து கையாளுங்க. பண வரவு இருக்கும், திட்டமிட்டு செலவு செய்வதெல்லாம் இருப்பது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்களை அளிக்க உதவும். துளாராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறை விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வந்து பூமிக்கு கீழ் விளையும் பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், இந்த பெட்ரோலிய பொருட்கள், அதே போல் வந்து இந்த ஒரு சிலருக்குலாம் வந்து நம்ம அந்த ஆன்லைன் வர்த்தகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதே போல் ஆன்லைன் கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் ஏதாவது வந்து கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படிப்பீங்க, இல்லை தொழில் சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு ஆன்மீக நாட்டமும், அதே போல் நிறைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணத்தில் ஒரு 10% நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். நான் ஷேரிங் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் 6ல் இருக்கக்கூடிய ராகு அதிகப்படியான அஷ்டலட்சுமி கடாட்சத்தை தருவார். மாற்று மத கோயிலுக்கு, ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, அங்கே கோதுமை வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த குல்லா எதனா தேவைப்பட்டு அதை வாங்கி கொடுக்குறது, அதை மாதிரி நம்ம ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி மாற்று மத கோயிலுக்கு, மாற்று மதத்தருக்கோ நீங்கள் நிறைய உதவிகள் செய்யும்பொழுது உங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். எப்போவும் வந்து சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் என்னைக்கு வந்து கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் துளாராசிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சக்கரத்தின் 7ஆம் இடம் அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சனி பகவான் உச்சமாகிறார். கண்டிப்பாக பேக் பெயின், இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர் பெரும்பாலும் நீங்களாக இருப்பீங்க. வண்டி வாகனங்களில் இந்த காலகட்டங்களில் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் வயதானவர்கள்லாம் இருக்கிறீங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துலலாம் பார்த்து கவனமாக வந்து கடந்து வந்துடணும். ஒரு சின்ன ஒரு ஹெல்த்லாம் வந்து பிரச்சனை பண்ணுச்சுன்னா உடனே ஒரு முழு பரிசோதனை பண்ணிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. நிறைய இந்த காலகட்டம் வந்து இந்த பனை வெல்லம், இந்த ஒயிட் சுகர் வந்து சேர்க்காதீங்க. அது ரொம்ப வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் சுகர், மைதா, கார்போஹைட்ரேட் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு
விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதே போல் நம்மளுக்கு வந்து புரோட்டீன் இருக்கிற பொருள், புரோட்டீன் நிறைய இருக்கணும். புரோட்டீனும் ஃபைபரும் இந்த 2 அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்துக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நம்ம படுக்கிறதெல்லாம் 10 மணிக்குள்ளே படுத்துடணும். ஏன்னா 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம பாடியை நம்மளை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அந்த மாற்றங்கள்லாம் நம்ம உடலுக்குள் நிகழுமா. நம்ம என்ன பண்ணுறோம், 12 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்? கல்லீரல் வந்து சிறப்பாக நம்ம உடம்பு இயக்கிறதுக்கு மூலாதாரமே இந்த கல்லீரல் தான். அந்த கல்லீரல் வந்து சிறப்பாக இயங்கக்கூடிய நேரமே நமக்கு அந்த டைம் தான். நம்ம உடம்புலேயே பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால அவங்கள வந்து சரி பண்ணிக்க தயாராக இருக்கும்பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் அவங்க எப்படி ரிப்பேர் தான் ஆவாங்க. அதனால் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது துலா ராசிக்கு இன்றியமையாதது இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எதுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகுது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்வில் எப்பொழுதும் நல்ல வளத்துடன் நலத்துடன் வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி.